உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது எங்க அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம். இது எப்படி உங்க மாறன் ரூமுக்கு வந்துச்சு? ஏன் ரூம்லையா? சான்ஸே இல்லை. நான் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க போறேன்? அம்மா அழாதீங்கம்மா. அம்மா நீயும் மாமாவை சந்தேகப்படாத. அவர் அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாருமா. எனக்கு எதை நம்புறதுன்னு புரியலடி. என் புள்ள போயிட்டா. ஐயோ மருமக புள்ள மேல இவ்வளவு பெரிய கோல குத்தம் வந்து விழுந்திருக்கு. என் புள்ள களத்துல இருந்த ருத்ராட்சம் அவர் பெட்டிக்குள்ள இருந்திருக்கு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் புரியலடி. அம்மா நீ உன் மனசு கேட்டு பாருமா. மாமா தப்பு பண்ணிருப்பாரா? மாறன் மாமா கூட நம்ம எவ்வளவு நாள் பழகி இருக்கோம். அவரை பார்த்தா அவர் இதை செஞ்சிருப்பாருன்னு உனக்கு தோணுதாமா? அம்மா அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. அம்மா கண்மணி அக்கா சொல்றத நீ கேட்காதம்மா. அவரை நம்ம அக்காக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியுமே. அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்ததுல இருந்து ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சு நான் பார்த்தது இல்லடி. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவர் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. தெரியாம கூட அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட புள்ள. ஆமாம்மா அதுதான் உண்மை. அவர் அதை செய்ய மாட்டாருமா. என்ன நம்புமா. நாம தான் அவருக்கு துணையா இருக்கணும். நாமளே அவர் சந்தேகப்பட்டா அவர் உடைஞ்சு போயிடுவாருமா. ப்ளீஸ்மா ப்ளீஸ். அந்த ருத்ராட்சம் எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சு? யார் வச்சிருப்பா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புதுசா. மாறா உன் ட்ரெஸ் எதுன்னு எடுத்து வைக்கிறியா? என்ன புதுசா கேக்குற? இல்ல நான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போறேன். என்னோட சேர்த்து உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுருவேன். இருந்தா கூட பாத்துட்டே இருந்தா என்ன? அதெல்லாம் துவைக்காத துணிதான், எடுத்துக்கோ. இவன் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி துணி துவைக்கிறேங்கிற? ஒரு நிமிஷம். என்ன? எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? ஏன்? இல்ல, நம்ம ரூம்ல உங்க அண்ணனோட ருத்ராட்சம் இருந்திருக்கு. மொத்தமா உங்க அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வழக்கமா எனக்கு சப்போர்ட் பண்ற உங்க அம்மா கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. நீயும் கண் கலங்கி நின்று இருந்ததை நான் பார்த்தேன். உனக்கு என் மேல டவுட் வரலையா? இல்லையே. சும்மா பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், சொல்லு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் என் மேல டவுட் வரும். உனக்கு வரல? இல்ல வரல. ஏன்? ஏன் நான் என்னன்னு சொல்றது? நீ கொலை பண்ற அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்ல. ஏன் எனக்குள்ளெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்காதா? பழி வாங்க நான்லாம் நினைக்க மாட்டேனா? மாட்டேன். யாரு சொன்னாலும் சரி, நீ அண்ணனை கொலை பண்ணன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன்.
மஞ்ச வச்சு பழி வாங்குற ஆளெல்லாம் நீ இல்ல. 1% கூட உனக்கு டவுட் இல்லையா? இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இல்ல, ஆனா வேற விஷயத்துல டவுட் இருக்கு. வேறயா? எதுல? இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் இவன் என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா? எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் இவன் லவ் பண்ண போறது இல்ல. இவ இருக்காளே, இவளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அண்ணே, எங்க அண்ணன் உயிரோட இருந்த வரைக்கும் வீட்ல இருந்த நேரத்தை தவிர மத்த எல்லா நேரமும் சவாரியில இருக்கும், இல்லனா ஸ்டாண்டுல உங்க எல்லாரும் கூடயும் தான் இருக்கும். உங்களுக்கு தானே எங்க அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்ககிட்ட சொல்லுலண்ணே. ஆமாமா, பாண்டியனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாமா. ஏமா கேக்குற? இல்ல, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது சண்டை நடந்திருக்கா? ம், இல்லனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்திருக்காங்களா? அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. இல்லம்மா, சின்ன பிரச்சனைனாலும் நாங்கள் ஆட்டோக்காரங்களாம் ஒன்று கூட்டிடுவோம். சில பேர் குடிச்சிட்டு சவாரி வருவானுங்க, 7:30 கூட்டிடுவானுங்க. அங்கெல்லாம் நம்ம பசங்க உடனே போயிடுவாங்க. அப்புறம் டெய்லி சவாரியில் என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம்னு, கஸ்டமரை எப்படி நடத்தணும்னு புதுசாக ஸ்டாண்டுக்கு வந்து சேர பசங்களுக்கு கூட பாண்டியன் தான் கிளாஸ் எடுப்பாம்மா. அதனால் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாம்மா. ஆமா வீரா, எந்த பிரச்சனை வந்தாலும் பாண்டி எங்ககிட்ட சொல்லிடுவான். உன் அண்ணனையும் எனக்கு தெரியும், உன் புருஷனையும் எனக்கு தெரியுமா. பாண்டிய தங்கமான பையம்மா. அந்த மாதிரிதான் உன் புருஷனும் நல்லவருமா. அனாவசியமா யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போக மாட்டாருமா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வாருமா. ஒருவேளை உங்க அண்ணனுக்கு யாரு கூடயாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க மேலதான் தப்பு இருக்கணும். உன் அண்ணா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. ஏமா மாறனை பத்தி தப்பா நினைக்கிற? மாற ரொம்ப தங்கமான புள்ளமா. உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிற, அதான் நீ குழப்பத்துல இருக்க. அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. ஏமா மாறனை பற்றி நீ தப்பாக நினைக்கிற? மாற ரொம்ப நல்ல புள்ளம்மா. உன்கிட்ட யாரோ ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிற. நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கம்மா. அப்படிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. சரிங்கண்ணே, வரேண்ணே. வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.